ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் லைஃப் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கிராஃப்ட் செய்ய சொல்லியிருந்தாங்க. நம்மள்ட்ட கிராஃப்ட் செய்கிற திங்ஸே கிடையாது. ஸோ அதனால் நான் அக்காலாம் பஜாருக்கு போய் கிராஃப்ட் திங்ஸ் வாங்க போயிருக்கோம். அப்படியே செம்ம மழைங்க, எதிர்பார்க்கவே இல்லை, சரி மழை. அதோட நடந்தே போனோமா, சரி ரொம்ப பசி வந்துருச்சு. சரின்னு அப்படியே ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்னு அக்காலாம் சொல்லவும், அதோட நாங்கள் போன இடம் தான் நாகப்பட்டினத்தில் உள்ள காரைக்கால் ஐயங்கார்ஸ். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க. ஆல்ரெடி நான் ஃப்ரெண்டு கூட போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு அந்த அக்காட்ட சொன்னேன். அக்காலாம் நம்பவே இல்லை. சரி வாங்க நீங்களும் வந்து டேஸ்ட்டு பாருங்கன்னு நாங்கள் உள்ளே கூப்பிட்டு போயாச்சு. அப்புறம் என்ன, உள்ளே போனோன்னே எங்கள் ஃப்ரெண்டு அக்காவும் மெனு பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் என் சின்ன அக்காவும் கடையில் என்ன நல்லா இருக்குன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கும் என்னென்ன வேணுமோ அதையும் சேர்த்து அவங்களே ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் நடக்காவும் எங்கள் பெரியக்காவும் பாருங்கள், எப்படா வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விட்டா என் நடக்க அழுதுருவாப்புல. அப்புறம் என்ன, வெல்கம் ஸ்வீட் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க அந்த வெல்கம் ஸ்வீட். ஃபுல்லாக முந்திரி பாதாம் தான். டேஸ்ட் செம்மையாக இருக்கவும் இன்னை விட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க எங்கள் ரெண்டு அக்காவும். அப்புறம் என்ன, நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. டிக்கா, பார்பிக்யூ பன்னீர் பர்கர், மஷ்ரூம் சாண்ட்விச். இதான் எங்கள் நடக்கா. அவளுக்கு சாப்பிடவே தெரியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்கள். என்ன ஒன்று, பன்னீர் டிக்காவுக்கு ஃபோர்க்கு கொடுத்துருக்கலாம், ஸ்பூனில் சுத்தமாக வரல. அவள் எடுக்க தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு வேளையாக சாப்பிட்டாச்சு. இவங்க மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு தெரியாதுல்ல நம்ம ஹோட்டல் போகிறோன்னு. அதனால் போகிற வழியிலே சிக்கன் விற்றாங்க. என்னோடய ஃபேவரட் சிக்கனா, அதனால் அக்கா எனக்கு சிக்கன் வாங்கி கொடுத்துட்டா. நான் சிக்கனை சாப்பிடுவோம், அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட எனக்கு வயிறில் இடமே இல்லையா. அவங்க மட்டும் என்னை விட்டுட்டு எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். பர்கரை எப்படி சாப்பிட்டு வச்சுருக்காங்க பாரு. அதை பார்த்தா பர்கர் மாரி தெரியுதா மக்களே? வீட்டில் சோறையும் குழம்பையும் ஊற்றி தின்ற மாரி தின்னுட்டு இருக்காளுங்க. இதை பாருங்க, அதுக்கு மேலே என் நடக்கா கொலை பண்ணியாச்சு பர்கரையே. என் நடக்கா பாருங்க, எப்படி சின்ன புள்ள மாரி வாயெல்லாம் இழுப்பி எப்படி தின்னுட்டு இருக்கா பாருங்க. சோத்தை போட்டு குழம்பு பிணைஞ்சு வச்சிருக்கே தெரியல சொல்லியா. தக்காளி நீயே சொல்லுங்க, இத்தனை பேர் இருக்காங்களா, என்ன தானே நம்மள தானே வைக்கிறாரு. அதில் என் ரெண்டாவது அக்கா வேற சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு என்னை வெறுப்பேற்றிட்டா. எனக்கே ஓவராக டெம்ட் ஆகிட்டு. அதோட நானும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலான்னு நினச்சி கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு என் ரெண்டு அக்காவும் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். இப்போ அவங்களோட ரிவ்யூ அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள். ஃபிஷிங் டச் ரசமலாய் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணலாம், வாங்க டேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் சாப்பிடல, பட் ஓகே, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் வச்சு அவங்ககிட்ட எப்படி சொல்கிறா பாருங்க. இப்போ இவங்க ஏன் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஃபினிஷிங் டச்சாக ரசமலாய் ஃப்ரீயாக தரனாங்க. அதுக்காண்டி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. சும்மா வரலான்னு வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பீஸ்? 3 கரெக்டாக இந்த சசி இங்கே பாரு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறப்ப அக்கா பசங்களுக்கு கொஞ்சம் கேக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.